பெருசு உடம்பு தெரியலையா? ஆம்பா லைட்டா சிவரிங்கா இருக்கா. சரி நம்ம கிட்ட ஒரு சூப்பர் மருந்து இருக்கு, போடுறீங்களா? போடுறீங்களா? சூப்பர் மருந்து என்ன ரம்மா? ரம்முலாம் இல்லைங்க, அதை விட டாக்டரே எழுதி கொடுக்குறதுங்க. டாக்டர் என்ன மருந்து பேரு தான் சொல்லுங்க. மாட்டு மூத்திரம். மாட்டு மூத்திரமா டாக்டர் எழுதுறேன். ஏய் என்ன மூத்திர பஞ்சாயத்தா இன்னைக்கு? உச்சா பஞ்சாயத்துகளா? ஆயுர்வேதத்துல அது மருந்துன்னு சொல்லியிருக்காங்க. யூரின்ங்கிறது 5 நிமிஷம் ஆனாலே பாக்டீரியா ஃபார்ம் வந்து உடல் கழிவுதான், அது நம்மளுக்கு தெரியுது. ஆனா டாக்டரே சொன்னதுக்கு அப்புறம் நம்ம வந்து அதை வந்து விளையாட்டா எடுத்துக்க முடியாது. டாக்டர் மட்டும் சொல்லல, அதுக்கு முன்னாடி வந்து ஐஐடில வந்து ஒரு இயக்குனர் ஒருத்தரே வந்து சொல்லிட்டாரு, வந்து நீங்க குடிச்சா உங்களுக்கு வந்து அவ்வளவு நல்லது தெரியுமா அப்படின்னு. சாணியை உருட்டி சாப்பிட்டீங்கன்னா மாசம் மாசம் நானும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நாங்க வந்து ஒரு வருஷத்துல எங்களுக்கு சில பண்டிகைகள் வரப்போது நாங்க பஞ்சகவியம் சாப்பிட்றோம். அது எங்க இதுல இருக்கு, எங்க இதுல பஞ்சகவியம் சாப்பிட்றது இருக்கு. நான் பஞ்சகவியம் சாப்பிடுவேனான்னு கேட்குறேன். யாரும் சாப்பிடுவேன், நிச்சயமா சாப்பிட்றேன். ஏண்டா உன்னையே போய் நாங்கள் ஐஐடியில் இயக்குனராக போட்டிருக்கோமேடா அப்படின்னு மக்கள் எல்லாம் கதறாங்க. ரைட்டு, மாடை காப்பாற்றுறாங்களா இல்லை மாட்டு சாணியை காப்பாற்றுறாங்களா, மாட்டு மூத்திரத்தை காப்பாற்றுறாங்களா என்னன்னு தெரியல. மாட்டு மூத்திரத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இருக்குது, பட் இதெல்லாம் சொல்ற இவங்க தான் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், மாட்டு மூத்திரம் வேணும்ல, நீங்கள் வெட்டி தின்ட்டீங்கன்னா எப்படி அவங்க மாட்டு மூத்திரம் குடிப்பாங்க? கறி சாப்பிடலாம், உடல் கழிவா வெளில வரக்கூடிய மூத்திரத்தை மட்டும் எடுத்துக்கலாமா? டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க வயிற்றுப்போக்கு ஏற்படும், நெஞ்சு அடைக்கும், ஏன்னா இதெல்லாம் குடிக்க கூடாதுடா. 5 நிமிஷம் நின்னாலே பாக்டீரியா ஃபார்ம் ஆயிரும். கழுத பால்லாம் வந்துங்க குழந்தைகள் கொடுப்பாங்க, 10 நிமிஷம் விட்டா அதில் புழு வச்சிடும். பாலுக்கே அவ்வளோ ஒரு கொடூரமான விஷயங்கள் இருக்கு. இதுல யூரின்ல இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு போய் ஒரு படிச்சாலு ஒரு ஐஐடி இயக்குனர் வந்து காமக்கோடியா? பேர்லயே காமக்கோடி குடி எல்லாம் இருக்கு. ரைட், நீ சொல்லுப்பா, நாங்க இனிமே நாங்க விசாட்டுக்கு உங்களுக்கு யாருங்க சொன்னா 10 நிமிஷத்துல வந்து இதெல்லாம் வந்து பாய்சன் ஆயிடும் அப்படின்ற அளவுக்கு? அது உடல்ல இருந்து வெளியேற ஒரு விஷயங்க. நாங்க நம்ப மாட்டோங்க, எங்க டாக்டர் அக்கா சொல்லிட்டாங்க, நாங்க நம்ப மாட்டோம். அப்ப என்ன பண்ணணும், பிரஸ் மீட்டுகள்ல போறவங்க ஒரு டப்பா கோமியத்தை எடுத்துட்டு போயிடணும். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துட்டு போயிடணும். எடுத்துட்டு போய் குடிங்க, நல்லது அப்படின்ட்டு குடிச்சு காட்டுங்க. நாங்க எல்லாம் நல்ல ஐடியாவா இருக்கு. எவனுமே சொல்ல மாட்டாங்க. அப்ப நீங்க குடிக்க தயாரா அப்படின்னு எவனையாவது கேட்டா எவனா குடிக்க தயாரா இருப்பானா? தலைவா, உத்தரப்பிரதேசத்துல எல்லாம் போய் பாத்திருக்கீங்களா? அங்க இருக்க பொலிட்டிஷியன்லாம் அசால்ட்டா இந்த மாதிரி இருக்குது ஐயா அப்படின்ற அளவுக்கு பண்ணிடுவாங்க. இல்ல, அது இந்த புராண கதைகள்ல வந்து பிராமணர்கள் வந்து மாட்டுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் கொடுத்து மாட்டு உடம்பில் இருந்து வர எல்லாத்துக்கும் சக்திகள் இருக்கு அப்படின்னு பரப்பி விட்ட கதைகள் தானே தவிர, அந்த கோயில்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மாட்டு பின்னாடி வந்து லட்சுமி இருப்பாங்க, ஒரு மாட்டு பார்ட்ஸ்க்குள்ள பூரா ஒவ்வொரு சாமிகள் இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து புராணத்தை நம்பிட்டு எல்லாம் பாட்பட்ட பிரிச்சு பிரிச்சு வைக்கிற. நம்ம என்ன தெரியும், போட்டி ஈரல் அந்த மாதிரி தான் தெரியும் நமக்கு. தெரியும் பின்னாடி வந்து லட்சுமி இருக்காங்க, முன்னாடி வந்து சரஸ்வதி இருக்காங்கன்னு சொல்றேன். ஆமாப்பா, மாடு போட்டோல இந்த இடத்துல இவங்க எல்லாம் குடி இருக்காங்க, இந்த சாமி இருக்காங்க, இங்க தொட்டு கும்பிட்டா வாழை தொட்டு கும்பிட்டா இந்த பவர் கிடைக்கும். பிராமணர்கள் வந்து கிளப்பி விட்ட முரட்டு கதைகளை தான் மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. நூலிபான்ஸ் நூல்களா அதெல்லாம். வீடு நீ கிரகபிரசம்னா மாடை உள்ள கூப்பிட்டு மாடு ஆண்டி அப்படின்னு கத்துனாதான் அந்த வீடு வந்து மோட்சமடையும், சமிச்சமடையும் அப்படின்ட்டு மக்கள் மனதுல வந்து ஒரு முரட்டு கதைகளை நம்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க. ரைட்டு, காலையில் 4 மணிக்கெல்லாம் மாடை எழுப்பி கூட்டி வந்து மாட்டுக்காரனுக்கு ஒரு காசு கொடுத்து மாட்டுக்கு ஒரு காசு கொடுத்து அந்த மாட்டையே அங்க உச்சா போக வச்சு வீடு ஃபுல்லா தெளிச்சு அங்கேயே கக்கா போனா ரொம்ப வந்து வீடு சுபிக்ஷமா இருக்கும். கக்கா போயிடுச்சுடா, நம்ம மல்டி மில்லியனர்ரா அப்படின்ட்டு இவனுங்க பண்ற அநியாயம் வந்து நாட்டுல ஏத்துக்கவே முடியல. சரி, ஒருத்தன் சொல்றான் மாடு இது வந்து கொஞ்சமாவது யோசிக்க வேணாமா? ஒரு 5 நிமிஷம் ஆனாலே ஒரு பாக்டீரியா ஃபார்ம் ஆகிற விஷயத்த குடிங்க, உடலுக்கு நல்லது அப்படிங்கிறானே. ப்ரோ வாட் ப்ரோ, டாக்டர் சொல்லிட்டாங்க ப்ரோ, அது குடிச்சு என்ன ப்ரோ, போங்க ப்ரோ. நீங்க அதெல்லாம் உள்ள கொண்டு வந்து அடிச்சா ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு எவன் நம்ப வச்சானோ அவனை சொல்ல போனா மாட்டு கோமியம் குடிக்கிறவங்கிட்ட நம்ம வந்து மூளையெல்லாம் எதிர்பார்க்க முடியாதுங்க. மூளை பஞ்சு போன்று ஆய்விடும் அப்படின்னு ஒரு வியாதி இருக்கு. இதுக்கு தெரியுமா? பேப்பர்ல போட்டிருக்காங்க. அது வேற இருக்கா? இது குடிச்சுக்கிட்டே இருந்தா மூளை பஞ்சு போல ஆயிரும், செத்து போயிருவீங்கடா ஆயிரும்னு சொல்லி பேப்பர்லயே போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க அதுக்கு சொல்லிருக்காங்க, எங்கள்கிட்ட 60 பக்கம் கட்டுரை இருக்கு மாட்டு கோமியம் நல்லதுன்னு. கட்டுரை எழுதுனான்னு பார்த்தா இவங்க டீம் தான் எழுதிருப்பாங்க மாட்டு கோமியத்துல இருந்து அந்த இது இருக்கு அப்படின்ட்டு. ஏங்க இதனால தான் எங்க ஏரியா ஆள் ஒருத்தர் இருக்காரு சென்னையில, ஒருத்தர் அவர் வந்து சார் குடிக்கிறாருன்னா நீங்க குடிச்சிட்டு போங்க சார், ஏன் சார் எங்கிட்ட வந்து பேசுறீங்கன்னு சொல்லி அடிச்சு விட்டாரு. இன்னும் மோர் பாக்கெட் மாதிரி மூத்திர பாக்கெட் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ள போனா மாட்டு மூத்திரம் 8 ரூபாய் அப்படின்ட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி நடந்தா எது நடந்தாலுமே வந்து பாஜக சைட்ல எது பாசிட்டிவா நடந்தாலுமே அதுக்கு வந்து முட்டு கொடுக்கறதுக்கு யார் ஃபர்ஸ்ட் வருவா? அண்ணாமலை. அவர் வந்து இதுல வந்து இல்ல நான்லாம் வந்து இதுல உசாருங்க. அந்த ஆள்லாம் சொன்னா ஒரு உருண்டை உருட்டி சாப்பிட்டு கட்டுங்கன்றாங்க. இருக்கிற கடுப்புல நீ சாட்டையில அடிச்சல சாணி சாப்பிடலாம் பெரிய மேட்டர் இல்ல, வீட்டுல மாட்டு வளர்ப்பல இந்த குடிச்சுக்கன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து எங்க இதெல்லாம் சொல்லி எஸ்கேப் ஆயிட்டாப்ல. காலையிலே புளிச்ச கீரை நினைச்சிட்டு தின்றா அப்படின்ட்டு வெள்ள சோத்துல போட்டு பெசன் திங்க விட்டுருவாங்க போல. என்ன போற போக்க பார்த்தா மாட்டு சாணம் பூசிய முற்றங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறதா இல்லையா? மாட்டு சாணத்துல உங்களுக்கு கிருமி நாசினி இருக்குன்னா மாட்டு சிறுநீர்லயும் கிருமி நாசினி இருக்கு.
மக்களே மாட்டு சாணி மாட்டுதெல்லாம் வந்து வீட்டு வாசல்ல அன்னைக்கு தார் ரோடு போடாதவங்க அந்த சாணி கரைச்சா அடிச்சா வீடு வந்து முழுகுன மாதிரி இருக்கும். அதுக்காண்டி சாணி கரைச்சா அடிச்சாங்கன்னு வைங்களேன், அதை ஆன்டிபயோட்டிக் சொல்ல வச்சாங்க. தர வந்து நேரா இருக்கும் தலைவா, ஒரு மாதிரி இது போட்ட மாதிரி ஆயிரும் தலைவா. அதுக்காண்டி சாணியை கரைச்சு அடிப்பாங்க. அதெல்லாம் எக்ஸ்டர்னல் நியூஸா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ வந்து இன்டர்னலா நீங்க எடுக்க சொன்னீங்கன்னா வகுத்துக்குள்ள இது பண்ண முடியாது. நம்ம பாட்டுக்கு ஷோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வெளியில ஆளுங்க எல்லாம் போட்டிருக்கீங்களா? கட்டை கிட்டே வச்சுட்டு இருக்கணும். ஏய், கட்டையோட ஆளுங்க நின்றுகிட்டு இருக்காங்கல்ல, பிரச்சனை இல்ல. ப்ரொட்டஸ்ட்க்கு யாரா உள்ள வந்தாங்கன்னா பாத்துப்பாங்கல்ல, மண்டைய திறந்துருவாங்க. அப்புறம் வேற மாதிரி ஆயிடும் தலைவா. நான்லாம் இறங்குனா அடுத்த அரசியல்வாதியில போய் சீமான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, பிரியாணி கொடுக்குறாங்க. அவரை மாதிரி மூக்க நன்றீங்க, நல்லா இருக்கேன். அதான் மாடுலேஷன். அதான் இல்ல, அடுத்த தலைவர்களை போய் வந்து பிரியாணி கொடுக்குறாங்க, சரக்கு கொடுக்குறாங்கன்னா, நீங்க உன் வீட்டுக்கு வெளியே பிரியாணி போட்டு பந்தல் போட்டு சாமியானா போட்டு பாதுகாப்புக்கு 50 பேர் போட்டிருக்கியே. இது வந்து தற்காப்புக்காக வச்சிருக்கான். ஏன்னா யாரோ திருமுருகன் காந்தின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ முற்றுகை போட்ட அண்ணன் வீட்டுக்கு வராரா, அதனால நாங்கள் நைட்டு 8 மணிலேருந்து இங்கே இருக்கிறோம். வருவாருன்னு பார்த்தா இது வரைக்கும் வரல. மணி வேற ஆகுது, பிரியாணி வேற ரெடி ஆகுது. மணி 7:30 ஆகுது, இது வரைக்கும் வரல. சரி யாருன்னு பார்த்துட்டு போகலாம். எங்கள் ஊரில் வந்து அவர் வந்து முற்றுகை போராட்டன்றது யாருன்னு தெரியல, அவர் அதை பார்த்துருவான்னு சொல்லிட்டு அது காவல்துறை வந்து அங்கேயே மறிச்சாங்கன்னா நல்லது. கிட்டத்தட்ட வந்து ஒரு ரவுடிஸ் மாதிரி இல்ல? ஆமா தலைவா, இது 10வதுக்கு நீலாங்கரையில காவல்துறை நண்பர்கள் ஒரு 300 பேரை நிப்பாட்டி இவங்களை பூரா தடுக்கிறதுக்கு அவங்க அங்கிட்டு மீட்டிங், இவங்க இங்கிட்டு கத்திர சீமான் வெளியே வாங்குறாங்க. அங்க அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு 20-30 பேரை நிப்பாட்டி யாரும் உள்ள வாடா. அதுல என்ன சொல்றாங்க, கட்டாங்கிறது சும்மா ஒரு பாதுகாப்புக்கு தான். அவங்க தான் எல்லை மீறினா நாங்களும் எல்லை மீறுவோம் அப்படின்ட்டு வன்முறையை கையில எடுக்க தயாரா இருக்கும் நாத்தாக்கா நண்பர்கள் வந்து இன்னைக்கு காலையில இருந்து பிரியாணி சாப்பிட்டு பஞ்சாயத்து கட்டி வெயிட்டிங்ல. எதுக்காக இந்த பஞ்சாயத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் வந்து பெரியார் விசஸ் பிரபாகரன் அப்படின்ற ஒரு பின்பத்தை வந்து அண்ணன் சைமன் அவங்களுக்கு கட்டமைச்சிட்டு இருக்காங்க. நேத்து போய் என்ன செஞ்சிருக்காங்க, பெருசுகள்லாம் சேர்ந்து மரத்துல இருந்து கல்லை இறக்குற வீடியோவை போட்டு கல்லை இறக்கி ஒரு கப்பு அண்ணனுக்கு வடிய வெட்டி ஊத்தி கொடுத்து அண்ணே மப்பாய் நேத்து ஒரே காப்புரா காலேஜ் போய் கற்பழிச்ச கதையெல்லாம் நேத்து எங்க பெரியப்பா வெளியே கல்லு கடை போட்டிருப்பாரு. ஏன்னா உங்க பெரியப்பா வெளியில கல்லு ஓட்டின கதையெல்லாம் இங்க கேட்டா காலேஜ் வாசல்ல உங்க பெரியப்பையும் கல்லு வித்தா அப்படியா, பெரியப்பா சித்தப்பா கல்லு வித்தாராம். இவர் போய் 2 செம்பா போட்டு காலேஜுக்குள்ள போய் நான் தகராறு பண்றதாட்ட எனக்கு வேலையை, நான் அப்பயே ஒரு புரட்சி போராளிடா. நான் கல்லூரிக்கு படிக்க போகும்போது கல்லு குடிச்சு தான் போவோம். எங்க அண்ணன் வந்திருக்குமே அங்கிட்டு இருக்காரா, இந்த பாரு உலகத்துல இந்த கல்லூரி வாசல்ல அது கல்லு கடை வச்சு பாத்திருக்கியா? எங்களுக்காக தான் கல்லு கடை. எங்க பெரியப்பா வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாரு. போகும்போது குடிச்சு போவோம், வரும்போது குடிச்சு போவோம். வேலையே எங்களுக்கு படிக்கும்போது கல்லூரிக்கு போறது இல்ல, கபடி விளையாடுறது, பந்தயம் கட்டி ஜெயிக்கிறது, பரோட்டா திங்கிறது, கல்லு குடிக்கிறது, படம் பாக்குறது. கல்லு பிடிக்கும் இவனுக்கு இந்த ஆளுக்கு. அதனால போயிட்டு இந்த போராட்டத்துல வந்து கலந்துட்டு ஆரம்பத்துல இருந்தே கல்லு கொண்டு வரணுங்கிறது போதே எனக்கு தெரியும். இந்த ஆளுக்கு கல்லு இல்லங்க, எது போதையா இருந்தாலுமே அது அண்ணனுக்கு பிடிக்கும். சரக்கு சாப்பிட்டு வருவா, அப்படி சரக்கு சாப்பிட்டு வந்து மேடைகள்ல போடுவார். இப்ப மேடையிலேயே சரக்கு சாப்பிட்டுட்டு கேட்டா இதுல அவ்வளவு எப்பவுமே வந்து பேசி முடிச்சுட்டு இறங்கின உடனே கட்டிங் ரெடியா அப்படின்னு கேட்பாரு. இப்ப வந்து புதுவிதமா வந்து அடிச்சுட்டு தான் நான் வந்து பேசுவேன் அப்படின்னு வந்து பேசியிருக்காரு போல. கல்லு குடிச்சா உடம்புக்கு நல்லது. யாருமே 3 செம்புக்கு மேல குடிக்க முடியாது. அது எப்படி நீ சொல்லலாம்? என் தலைவன் எல்லாம் 7 செம்பு 8 செம்பு போடுவாங்க, 2-3 லிட்டர் குடிப்போம். அதெல்லாம் நீ எப்படி கேட்கலாம்? கேரளா போறப்பெல்லாம் குடிச்சிருக்கோம்ல, அப்படித்தான் இருக்கும் தலைவா. அதெல்லாம் சொல்றோம், 3 செம்பு குடிப்பேன் எப்படி நீங்க சொல்லலாம்? நல்லா குடிச்சிட்டு இருக்கும். ஆக்சுவலா அன்னைக்கு கல்லுங்கிறது இறக்குனானுங்க, போதைக்காண்டி இறக்குன ஒரு விஷயம் தான். அதுல கொஞ்சம் கெமிக்கலை போட்டு ரொம்ப போதையாக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அதனால கல்லு கடையெல்லாம் நிப்பாட்டி அது வந்து பக்கவாதம் வருது, நரம்பு தளர்ச்சி, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ரசலாம் கலக்குறாங்க. இது இந்த குளோரல் ஹைட்ரேட் ஒரு கெமிக்கல். அது ஆக்சுவலா கெமிக்கல். அந்த கெமிக்கல் எதுக்காக யூஸ் பண்றது? ஸ்லீப்பிங் டோஸ். இந்த ஸ்லீப்பிங் டோஸை போட்டு முழிச்சிட்டே இருந்தாங்க என்ன ஆகும்? நரம்புலாம் வீக்க ஆரம்பிக்கும். நரம்பு வீக்கான என்ன, பக்கவாதம், கையிலுக்கும் வாயிலுக்கும் எல்லாமே பண்ணுவோம். அதனால நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. கல்லை குடிச்சிட்டு வேலைக்கு போவாங்க. அது நரம்புல தான் வேலைக்கு போனா நரம்புல வேலை செய்யணும்ல. அதனால கல்லு கடையினால அன்னைக்கு நிறைய பேர் செத்து போனாங்க, கள்ளச்சாராயம் செத்து போனாங்க. அதனால மொத்தத்தையும் பேன் பண்றது காட்டியிருந்தாங்க. ஆல்கஹால்ல இவ்வளவு இருக்குன்னு சொல்லி அரசே வந்து நடத்த ஆரம்பிச்சு, உயிரிழப்பு தடுக்கிறதுக்காண்டி நடத்த ஆரம்பிச்சது தான் இந்த டாஸ்மார்க். ஆனா இப்ப என்ன பஞ்சாயத்து ஆயிடுச்சுன்னா, அந்த போட்டோ பஞ்சாயத்து வந்து பெருசா பேசப்பட்டுருச்சு. போட்டோவே ஃபேக் அப்படின்னு சொன்னால இந்த ஆள் திசை திருப்பும் விதமா பெரியார காலில் வந்து சவுண்டை கொடுக்கறது, பெரியாரிஸ்ட் பூரா போய் எப்படி அதுல சொல்றான், இருந்தாலும் என்ன இவ்வளவு நாள் வரல, இப்ப பெரியார் மட்டும் நோட்டி ஏன் வரீங்க? ஆமா, அவன் தலைவனை நினைச்சுக்கிட்டு இருக்கணும். நீ தப்பா பேசுனீங்கன்னா வரதான் செய்வான். உன் வீட்டு முன்னாடி நீங்க 50 பேர் உட்காந்துருக்காங்க என் தலைவனுக்கு பத்தி தப்பா பேசினா நீ வந்து வீட்டுல படுத்துட்டு தூங்குவியா? நீ தூங்குவப்பா. ஒருத்தவனுக்கு ஒருத்தன் தனி தலைவரா இருப்பான், அவனுடைய கொள்கைகளை ஃபாலோ பண்ணுவான். நீ அவனை தப்பா பேசுறேன்னா அடுத்து வந்து கேள்வி வைக்க தானே செய்வாங்க. அதை விட்டுட்டு அவன் ஏன் 15 வருஷமா கேள்வி வைக்கல, நீங்க நான் பெரியார பேசணும் வரேன், நீ வாய் சும்மா இருந்தேன்னா சும்மா இருப்பாங்க. அவங்க பாவம் அமைதியா அவங்க உண்டு கொள்கை ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு அவங்களுக்கான கொள்கையை வச்சு சுத்திட்டு இருக்க ஒரு டீம். அது பெரியாரிஸ்ட்ங்கிறது ஒரு டீம். எங்கே வந்துட்டு நீ அவரை தப்பா பேசுவ, புத்தகத்துல என்ன அது நிலைப்பாட சொல்றாரு, அந்த புத்தகம் எதை சார்ந்திருக்கு, பெண்களுக்காக அவர் செய்த ஒரு விஷயங்கள், இதை தாண்டி பல இது இருக்கு. மாட்டுமூல ரவி அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்பா இதுக்கு நடுவில் நான் கொடுத்த 500 ரூபாய் மறந்துட்டீங்களே அப்படின்ற மாதிரி தான் வந்து
இவரோட அந்த போட்டோ கட்டிங் மேட்டரை வந்து அப்படியே வந்து திசை திருப்பி கொண்டு போயிட்டு இருக்காரு. நடுவில் வந்து ஒரு பத்திரிகை வந்து கேட்டாரு, சார் அந்த இந்த மேட்டர் நீங்க வெட்டிங்களா அந்த போட்டோ மேட்டர்? ஆமா, வந்து என் முன்னாடி வந்து பேச சொல்லு, இல்ல அவன் என்ன பெரிய எடிட்டரா அப்படின்ற அளவுக்கு வந்து பேசி போய் கெஞ்சினியே அண்ணே பண்ணி கொடுங்கண்ணே, அப்பதான் மக்களை பூரா ஏமாத்த முடியும். கடல் கடந்து லங்காபுரியில போய் நான் போட்டோ எடுத்துட்டு வந்து இங்க வந்து இருக்கிற பூரா அண்ணே என்ற சொன்ன விஷயம் தமிழக மக்களை காப்பாற்றணும், நீ தான் அதுக்கு சரியான ஆளுன்னு நீயா ஊர் பூரா மேடையை போட்டு பீத்திக்கிட்டு இருக்கிய அண்ணா சீமான் அப்படின்ட்டு பல தமிழக மக்கள் கேள்வி கேட்கறாங்க. வந்து ஆதாரம் கேட்கிறாரு, இதுக்கெல்லாம் எங்க என்ன ஆதாரம்னு தெரியல. பார்த்துருக்கலாம், வச்சிருக்கலாம், போட்டோ ஒட்டிருக்கலாம். இதை தாண்டி பிரபாகரன் மாதிரி ஆளை வச்சுதான் நீங்க இன்னைக்கு அரசியல் பண்றீங்க. இன்னைக்கு அதை தாண்டி இருக்கிற தலைவர் பூரா திட்டி இலவ கூட்டி பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணி இன்னைக்கு அவரை பெரியார திட்டமும் பெரியாரிஸ்ட் பூரா கேள்வி கேட்கறாங்க, வீட்டை முற்றுகை பண்றாங்க. இப்ப என்னைய வந்து நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, எனக்கு எவ்வளவு கூட்டம் இருக்கு தெரியுமா அப்படின்னு. சீமானனை 25 வயது வரைக்கும் நம்புவார்கள். 25 வயதுக்கு மேல சீமானனுடைய போக்குகள்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்பயே தெரிஞ்சுதானே இப்போ 2000-3000 பேர் விலகினாங்க. ஆமா, ஏங்க இப்ப இந்த கட்சியிலேயே பாத்தீங்கன்னா மொத்தமே ஒரு 5000 பேர் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கூட இருப்பாங்க, இனிமே இருக்க மாட்டாங்க. இனிமே இருக்க மாட்டாங்க. சீமானண்ணன் நீங்க தகராறு பண்ணாம தண்ணி ஓடாம தடை செய்யப்பட்ட விஷயத்தை நீங்க நல்லதுன்னு நினைச்சு செய்யறீங்க. அப்ப என்ன வேணா செய்யலான்ட்டு மக்கள் முடிவெடுப்பாங்க. இப்ப நாத்தாக்காரங்க என்ன தலைவனே தைரியமா அடிக்கும் போது அப்ப நம்ம எவனை வேணா அடிக்கலாம் வெட்டலான்ட்டு வன்முறை தான் இது. இது ஒரு மாதிரியான வன்முறை, அவ்வளவுதான். ஆமா, கிட்டத்தட்ட ஒரு மினி கட்ட பஞ்சாயத்து மாதிரி தான் அவர் வீட்டுக்குள்ள பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்க, பெரியாரிஸ்ட் நீ வா கேள்வி வைப்போம், நீ பேசு. திருமுருகன் காந்திலாம் சொல்றாரு, நீங்க நான் பேசுறேன், நீ வா, உன்னை நான் பார்க்கணும், நீ வெளியே வா, என் வீட்டுக்குள்ள வந்து என்ன போய் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கியே, ஏன் நீ பெரியார உங்களுக்கு இப்போதைக்கு சீமான் வாய்ஸ் விடலுங்க. இந்த வீரமலை எங்க கிட்ட தான் உங்களுக்கு காம்பனி தமிழன் நோக்கி தமிழனுக்கு எதிரான எல்லா வேலையும் செய்வார். சீமான் வந்து இடைத்தேர்தலுக்கு முன்னாடி பெரியார் இழிவா பேசுனது காரணமே பிஜேபி பொறுக்கி திங்கிறது தான். இந்த பிஜேபி காரட பிச்சை எடுத்துங்கிறதுக்காக தந்தை பெரியார் இழிவுபடுத்துறதா வேலை. இப்ப நேருக்கு நேரம் நாங்க நிக்கிறோம், நாங்களாம் கட்சிக்காரங்க கிடையாது. திமுக திட்டினா திமுக ஒன்றும் பதில் சொல்லாது, ஆனா இயக்கத்தை ஒரு நிக்கிறோம், தந்தை பெரியாரின் வழியில வந்து நிக்கிறோம். நாங்கள் திமுகவிற்கு எதிராக போராடி இருக்கின்றோம், அதிமுக எதிராக போராடி இருக்கிறோம், ஏன் மோடி சர்க்காருக்கு எதிராக போராடி ஜெயிலுக்கு போயிருக்கிறோம், காங்கிரஸ்க்கு எதிராக போராடி இருக்கோம். நீங்க எல்லாம் ஒரு ஆளா? உனக்கு ஏன் உன்னோட டாபிக் சேஞ்சுக்கான கான்செப்டா பெரியார் இருக்காரா, பெரியார் என்ன அவ்வளவு மட்டமா போயிட்டாரா அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உச்சா குடிப்போமா கல்லு குடிப்போமா சொல்லுங்க. வெளில போய் காஃபி குடிக்கலாம். காபி குடிக்கலாம், ரைட். சரிங்க, நீங்க வந்து கல்லு குடிப்பீங்களோ இல்ல உச்சா குடிப்பீங்களோ அதெல்லாம் உங்க விருப்பம். வீடியோ பார்த்தவங்க எல்லாருமே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மணி 4 ஆயிடுச்சு, மாடு ஒண்ணுக்கு போய் வர டைம் ஆயிடுச்சு, போயிட்டு பிடிக்கணியா? தலைவனுக்கு உடம்பு சரியில்லை நினைக்கிறேன். பாக்டீரியா பூரா குடிச்சு இறக்குறோம், சங்கடப்படாம ஒண்ணுக்கு இல்ல. எங்க படிச்சீங்க? ஐஐடியா? ஐஐடி தான். காமகோடியா? ப்ரொஃபசர் காமகோடி இல்ல, இது போறோம் ஒண்ணுக்கு குடிக்கிறோம், சாயந்தரம் 4 மணிக்கு சுட சுட வரும், புடிச்சு எல்லாத்துக்கும் தெளிச்சு விடுவோம், குடிப்போம், எல்லாம் பண்ணுவோம். சாணியை கரைச்சு வாயில வைப்போம். ரைட். உங்களுக்கு சாணி வேணுமா? எனக்கு பஞ்சவக்ஷனமா, அது பேர் என்ன? பஞ்சவக்ஷனா? பஞ்சவக்ஷன்றது வேட்டிங்க. அப்ப ஏதோ பிராக்கியா ஏதோ ஒரு கர்மம், சாணி உண்டதாண்டா அது. சரி, ஓகேங்க, இப்ப சொல்லிடலாமா? வீடியோ பார்த்தவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சாணி அள்ளி சாப்பிடுங்க. ஏங்க என்ன வேணா பண்ணுங்க, அது நம்மளுக்கு மேட்டர் இல்ல. மறக்காம வந்து வாய்ஸ் ஆஃப் ப்ரொடியூஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பட்டா பாய்.